ஹலோ சோல்ஜர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கடந்த சில மாதங்களா இன்ஸ்டாகிராம்ல எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ற பேர்ல சில பெண்கள் தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. மாசம் 390 கட்டினா ஸ்பெஷலா பார்க்கலான்னு சப்ஸ்கிரிப்ஷன் வேற போட்டு வச்சிருக்காங்க. இப்படி வீடியோ போடுற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேங்கோன்னு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஆப்ல இன்னும் ஆபாசமா அவுத்து காட்டிட்டு இருக்காங்க. இப்படி லைவ் போடுற புரட்சி பெண்மணி தான் தமிழ் வாணி. பேர்ல தமிழை வச்சுக்கிட்டு பார்க்குற வேலையாமா இது. இந்த பெண்மணி உடல் பாகங்களை காட்டி மேங்கோ ஆப்ல பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த புரட்சி பெண்மணி செய்த சாதனைக்காக இந்த பெண்மணியை சீப் கெஸ்டா கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. இந்த பெண்மணியும் அங்க புரட்சி வசனம் பேசி மாணவர்களை ஊக்குவிக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட், அதை விட ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸ்கில் இஸ் பெட்டர் than educationனு சொல்லுவாங்க. ஏய், நானும் இந்த அக்கா மாதிரி வீடியோ போட போறேன்டி. என்னடி சொல்ற? இந்த அக்கா மாதிரி வீடியோ போட்டா நம்மளையும் சீப் கெஸ்டா கூப்பிடுவாங்கடி. நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தாய் விலைங்க இவ யாருன்னு தெரிஞ்சுதான் கூப்பிட்டாங்களா தெரியாம கூப்பிட்டாங்களான்னு தெரியல. அக்கா மாதிரி வீடியோ போட்டா நம்மளும் செலிபிரிட்டி ஆகலான்னு உங்க குழந்தைய நினைச்சா என்னையா பண்ணுவீங்க? இன்னைக்கு இவ்வளவு சீப் கெஸ்டா கூப்பிடுறீங்க, நாளைக்கு மியா கலிஃபாவை சீப் கெஸ்டா கூப்பிடுவீங்களா? சீப் கெஸ்டா கூப்பிட உங்களுக்கு ஒரு தகுதி வேணாமா? இந்த பெண்மணி செஞ்ச சில புரட்சிகரமான சிலைகள் பத்தி நம்ம கே அண்ணா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. கே அண்ணா இந்த அம்மா செஞ்ச வேலைகளை புட்டு வச்ச உடனே இந்த அம்மாவுக்கு வந்துச்சு பாரு கோவம். நான் சமூகத்துல புரட்சிகரமான வேலையை பண்ணிட்டு இருக்கேன், என்ன பத்தி நீ எப்படி தப்பா பேசலான்னு வீடியோவை டிலீட் பண்ணலன்னா உன் மேல கேஸ் போடுவேன்னு மிரட்டிருக்காங்க. நீ கேஸ்னா போடு, எதனா போடுன்னு நம்ம கே அண்ணன் சொன்னதுக்கு கடுப்பாகி அந்த பெண்மணி ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோவே தூக்கிட்டாங்க. ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்பீச்னா இந்த அக்காக்கு என்னன்னு தெரியுமா தெரியல. நீங்க கிளப்லயோ இல்ல பப்லயோ போய் ஸ்பீச் கொடுத்தா யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிற இடத்துல போய் புரட்சி பெண்மணி மாதிரி ஸ்பீச் கொடுத்தா கோவம் வருமா வராதா? கோவம் வருமா வராதா சொல்லுங்க. ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை பத்தி பேசி அவேர்னஸ் ஏற்படுத்த எல்லாருக்குமே உரிமை உண்டு. அதை புரிஞ்சிக்காம புளுத்தி மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிடைக்க கூடாது. இந்த உடம்ப காட்டி வீடியோ போடுற பெண்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. பள்ளிப்பாளையத்துல இருந்து வரீங்களா? இது விக்கிறதுக்காக அங்க இருந்து வரீங்களா? வியாபாரம் பண்ணணுமா? என் வயிற்றுக்கு சம்பாதிக்கணுமா? ஐயா 5 ரூபாய் வைங்க, பரவாயில்ல இருக்கட்டும். நாளைக்கு ஒண்ணு வேண்டாம், நாளு நீ நாளைக்கு எனக்கு வேணுமா இல்லையா? இந்த பாட்டிய பாத்தீங்களாடி? ஓய்வெடுக்க வேண்டிய வயசுல நேர்மையா உழைச்சி சாப்பிட்டு இருக்காங்க.